இரட்டை பெண் குழந்தைகளை கழுத்தை அறுத்து கொன்ற தந்தை. ஒரே அறைக்குள் எதற்காக 5 CCTV கேமராக்கள்? அறைக்குள் நுழைய தாயுக்கும் கூட அனுமதி இல்லையா? வீடு முழுக்க வழிந்தோடிய 2 பிஞ்சுகளின் ரத்தம், 2 மழலை செல்வங்களின் உயிரை பறித்தது மதுபோதையா, மாந்திரீகமா, மனநலம் பாதிப்பா? அந்த கடைசி இரவுக்கு முன் கொலைகாரனிடம் செல்போனில் பேசியது யார்? மர்மம் நிறைந்த இரட்டை பெண் குழந்தைகளின் கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 4:30 மணிக்கு போலீஸுக்கு போன் பண்ண சசி ரஞ்சன் மிஸ்ரா, என்னோட குழந்தைகளை நானே கழுத்தை அறுத்து கொன்னுட்டே சார்னு சொல்லி இருக்கார். இதை கேட்டு அதிர்ந்து போன போலீஸ்காரங்க உடனடியா சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்ததுல அந்த நபர் சொன்னதை போல கழுத்துல இருந்து ரத்தம் வழிஞ்சபடியே அந்த ரூமுக்குள்ள 2 சிறுமிகள் சடலங்களா கிடந்திருக்காங்க. சடலங்களை கைப்பற்றிய நிலையில அந்த ரூம்ல இருந்த ஒரு விதமான அசாதாரண சூழலை கண்காணிச்ச போலீஸ்காரங்களுக்கு வீடு முழுக்க CCTV பொருத்தப்பட்டும் ஒரே ஒரு அறைக்குள்ள மட்டும் 5 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்ததுதான் ஒரு திகில கிளப்பி இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நவ்பஸ்ஸா காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட கிட்வாய் நகரில் உள்ள திரிமூர்த்தி அபார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு வந்தவர் பீகாரை சேர்ந்த சசி ரஞ்சன் மிஸ்ரா. மெடிக்கல் ரெப்பா வேலை பார்த்துட்டு வந்த இவருக்கு ரேஷ்மா சேத்ரிங்கிற மனைவியும், 6 வயதுல கண்ணுங்கிற மகனும், 11 வயசுல ரித்தி மற்றும் சித்திங்கிற இரட்டை பெண் குழந்தைகளும் இருந்தாங்க. வங்கத்தில் உள்ள சிலிகுரியை சேர்ந்த ரேஷ்மா கான்பூரில் ஒரு ஆண்களுக்கான அடகு நிலையத்தில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல சசி ரஞ்சன் மிஸ்ராவை சந்திச்ச பிறகு 2 பேரும் காதலிச்சு 2014 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச மாசம் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த நிலையில அதுக்கு பிறகு ரஞ்சன் மிஸ்ரா மது போதைக்கு அடிமையானதா சொல்லப்படுது. இதனால நாள்தோறும் வேலை முடிஞ்சு மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவதையே வாடிக்கையா வச்சிருந்ததும் இல்லாம ரேஷ்மா கிட்ட சண்டை போட்டு அடிக்கிறதையே வழக்கமா வச்சிருந்தார்னு சொல்லப்படுது. இப்படி சண்டை போடுற ஒவ்வொரு நாளும் மது போதைக்கு அடிமையான ரஞ்சன் மிஸ்ரா 2 மகள்களை மட்டும் தன்னோட வச்சுக்கிட்டு மனைவியையும் மகனையும் மட்டும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவார்னு சொல்லப்படுது. ஒரு நாள் 2 பேருக்கும் இடையில தகராறு முத்துற நிலையில சுமார் 9 மாதங்களா ரேஷ்மா ரஞ்சனை பிரிஞ்சு இருந்ததாகவும், அப்போது கூட 2 மகள்களையும் ரேஷ்மா கூட அனுப்பாம ரஞ்சன் தன் கூடவே வச்சிருந்ததாகவும் கூறப்படுது. ஒரு கட்டத்துல இரட்டை பெண் குழந்தைகளோட பிரிவை தாங்கிக்க முடியாத ரேஷ்மா ரஞ்சன் எவ்வளவு அடிச்சாலும் உதைச்சாலும் பரவாயில்லைன்னு கணவன் வீட்டுக்கு திரும்பி வந்ததா கூறப்படுது. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ரஞ்சன் மதுவோட தூக்க மாத்திரைகளையும் கலந்து சாப்பிடுவாருன்னும், எல்லாத்துக்கும் மேல உச்சகட்டமா வீட்டுல சமையல் அறையில இருந்து அவரோட ரூம் வரைக்கும் CCTV கேமராக்களை பொருத்தி வச்சிருந்தாருன்னும், அதுலயும் அவரோட ரூம்ல மட்டும் 5 கேமராக்களை பொருத்தி இருந்தாருன்னும் சொல்லப்படுது. அவரோட ரூம்ல நடக்கிற அனைத்தையும் ரேஷ்மா தன்னோட ரூம்ல இருக்கிற டிவி மூலமா பாக்குற மாதிரி செட் பண்ணி வச்ச ரஞ்சன் ரேஷ்மா நேரடியா தன்னோட பெண் குழந்தைகளை பார்க்க விடாம ரூமுக்குள்ளேயே அடைச்சு வச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சண்டை போடும் போதெல்லாம் எங்க அம்மா இறந்துட்டாங்க, நானும் சாக விரும்புறேன், என்னோடவே என் பெண் குழந்தைகளையும் கூட்டிட்டு போக விரும்புறேன்னு சொல்வாருன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சனிக்கிழமை நைட்டு சாப்பிட்டுட்டு பெண் குழந்தைகளோட தன்னோட அறைக்கு ரஞ்சன் தூங்க போயிட்டாருன்னும், அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டயோ ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருந்ததாகவும் ரேஷ்மா சொல்லி இருக்காங்க. இதை நான் வெளியே இருந்த கேமரா திரையில அவரது அறையில நடக்கும் அனைத்தையும் பார்த்துட்டு இருந்தேன்னும், இரவு சுமார் 2:30 மணி அளவுல மகளை பாத்ரூமுக்கு அழைச்சிட்டு போன ரஞ்சன் மீண்டும் தன்னோட அறைக்கே கூட்டிட்டு வந்து லைட்டை அணைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க ரேஷ்மா. அதுக்கு பிறகு நான் அவரோட அறையின் கதவு ஜன்னல்களை கவனிச்சேன்னும், ஆனா எந்த அசைவோ சத்தமோ கேட்காததால எல்லோரும் தூங்கிட்டாங்கன்னு முடிவு பண்ணி தானும் படுத்து தூங்கிச்சேன்னும், அதுக்கு பிறகு கொலை எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னும் கதறி அழுதுட்டே சொல்லி இருக்காங்க. முடிவுல ரஞ்சன் மிஸ்ராவை கைது செஞ்ச போலீஸ்காரங்க இந்த கொலையின் பின்னணியில இருக்கிற 5க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள், அவர் யாரோட அந்த நேரத்துல போன்ல பேசினாரு, எதுக்காக குழந்தைகளோட தனி அறையில இருந்தாருன்னு இப்படி பல மர்மங்களை பத்தி விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க.